This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Welcome to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீரையோட அதாவது சோப்பு கீரையோட பயன்கள் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த சோப்பு கீரை பார்த்தீங்கன்னா அதன் பிரகாசமான நிறத்துக்கு ஏற்றாற்போல் நம் உடலுக்கு பல அற்புதமான நன்மைகளை வழங்குகிறது. இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் பல நோய்களுக்கு எதிராக போராடவும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகின்றன. இந்த சோப்பு கீரையின் முக்கிய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகைக்கு சிவப்பு கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இந்த இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும். இது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து உடலில் ஒவ்வொரு செல்லுக்கும் போதுமான ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துகிறது. அதாவது இந்த சிவப்பு கீரையில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இது நமது செரிமானத்தை சீராக வைத்து மலச்சிக்கலை தடுக்கிறது. மேலும் நல்ல கொழுப்பை குறைத்து வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதாவது இந்த கீரையில வைட்டமின் சி மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அதாவது வைட்டமின் ஏ நிறைந்துள்ள இந்த சிவப்பு கீரை தோலை பொலிவாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மேலும் தோல் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகளை வலுப்படுத்துகிறது. அதாவது இந்த கால்சியம் மற்றும் வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் இந்த சூப்பு கீரையில நிறைந்துள்ளதால் இது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு முறிவு மற்றும் எலும்பு தொடர்பான பிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அப்புறம் இதயத்தை மேம்படுத்துகிறது. அதாவது இதய ஆரோக்கியம். அதாவது இந்த சோப்பு கீரையில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அப்புறம் இந்த சோப்பு கீரையை எப்படியெல்லாம் உணவில் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற கீரைகள்டையும் சேர்த்து சாலட் போன்று நம்ம சாப்பிடலாம். அப்புறம் சூப்பு குழம்பு போன்றவற்றின் வைத்து சேர்த்தும் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் இந்த பருப்பில் வேக வச்சு நம்ம சாப்பிடலாம். அப்புறம் குழந்தைங்க அதிகமாக கீரையே ஃபஸ்ட்டு சாப்பிடாது. அதனால தோசை இட்லி மாவு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம சுட்டு கொடுத்துடலாம். அப்படியும் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் பழங்கள்ட்ட சேர்த்து ஸ்மூத்தி மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் இந்த சிவப்பு கீரை நன்றாக கழுவி சுத்தம் செய்த பிறகுதான் உணவில் நம்ம சேர்க்க வேண்டும். அப்புறம் அதிக நேரம் வேக வைத்தால் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே குறைந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நம்ம வெவ்வேறு வகையான கீரைகளை உணவில் சேர்த்து நம்முடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எல்லாம் இந்த கீரையில பெறலாம். அப்புறம் இந்த சிவப்பு கீரையை நம்முடைய உணவில் இன்று முதல் இடம்பெறட்டும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு இது சிறந்த தொடக்கமாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. This video sponsored by BuyMode shopping.